லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். இப்போ செகண்ட் லா ஆஃப் மோஷன்னா என்ன பார்க்கலாம். நியூட்டனுடைய செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு பொருள் மேலே செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னா என்னது, புல் ஆர் புஷ், அதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பொருள் மேலே நம்ம செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இங்கே மொமெண்டம் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு பொருள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிட்டுருக்கு, ஆனால் அந்த ஃபிக்ஸ் ஆன இடத்துல இருந்தே மொமெண்ட் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டோர் விண்டோஸ் எல்லாம் பார்த்தோம், ஒரே இடத்துல அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ஆனால் க்ளோஸ் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது அந்த மாதிரி மூமெண்ட்டை தான் நம்ம மொமெண்டம் சொல்கிறோம். அப்போ லீனியர் மொமெண்டம்க்கு இந்த நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஃபோர்ஸ் வந்து லீனியர் மொமெண்டம்க்கு டைரெக்டாக ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ். இந்த மொமெண்டமில் சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ், எந்த பக்கம் ஃபோர்ஸை செலுத்துகிறோமோ அந்த பக்கம் தான் வந்து இந்த மொமெண்டம் ஏற்படுது அப்படின்றது தான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். This law helps us to measure the amount of force. இந்த லா மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ ஃபோர்ஸ் செலுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த லா மூலிமா நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், அளக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு இன்னொரு பேர் வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. லெட் எம் பி த மாஸ் ஆஃப் மூவிங் பாடி. எந்த பொருள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கோ அது வந்து அந்த பொருளுடைய மாஸ், வெயிட்னு வச்சுக்கோங்க, மாஸ். மூவிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் அன் இனிஷியல் ஸ்பீடு. ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைனில் அது மூவ் ஆகிட்டுருக்கு, அதோடைய ஸ்டார்டிங் ஸ்பீடு வந்து u. ஆஃப்டர் அ இன்டர்வல் டைம் இன்டர்வல் ஆஃப் t, இங்கே t அப்படின்றது டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். த வெலாசிட்டி ஆஃப் தி பாடி சேஞ்சஸ் டு v. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு ஒரு ஸ்பீடு வந்து அதிகரிக்கும் இல்லையா. இங்கே வெலாசிட்டி அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு தான் வந்து நம்ம வெலாசிட்டி சொல்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்பீடை விட இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கு உண்டான ஸ்பீடு வந்து அதிகரிக்கிறது தான் நம்ம v அப்படின்னு எடுத்துக்கிறோம், வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். டியூ டு தி இம்பேக்ட் ஆஃப் அன் அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் f. இந்த சேஞ்சஸ் ஏன் ஏற்படுத்துனா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுடைய அன்பேலன்ஸ்டு எஃபெக்ட்னால தான் வந்து இது ஆகுது. ஸோ இங்கே ஃபோர்ஸை வந்து f அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே என்னெல்லாம் எடுத்துக்கிறோம், எந்த பொருள் மூவ் ஆகுதோ, இங்கே மொமெண்டம்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டான பொசிஷன்லேருந்து மூவ் ஆகக்கூடியதை மொமெண்டம் சொல்கிறோம். எந்த பொருள் மூவ் ஆகுதோ அந்த பொருளுடைய மாஸ், வெயிட்டை வந்து mன்னு எடுத்துக்கிறோம். அந்த பொருள் மூவ் ஆகும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடை uன்னு எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு வந்து ரைஸ் ஆகுது, அதை v அப்படின்னு எடுக்கிறோம். அதில் நம்ம செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸை f அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் அ பாடி, அது வந்து pi அப்படின்னு எடுக்கிறோம். அது மாஸ் இன்ட்டு இனிஷியல் மொமெண்ட் u. ஸோ மாஸ் இன்ட்டு u. ஃபைனல் மூமெண்ட், கடைசியாக அதோடைய ஸ்பீடு எப்படி, அந்த மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னா pf. இனிஷியலுக்கு i போட்டிருக்கோம், ஃபைனலுக்கு f போட்டிருக்கோம். ஸோ p is equal to mv, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அடுத்து சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றது எப்படி எடுத்துருக்குறோம், அந்த p உடைய f ஃபைனலில் இருந்து அந்த p உடைய இனிஷியலை, ஃபோர்ஸுடைய இனிஷியலை நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா நம்ம போடும்போது mv மைனஸ் mu பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இந்த mv மைனஸ் muவை நியூட்டன் லா செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம செலுத்தும் போது அந்த ஃபார்முலா என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபோர்ஸ் அப்படின்றது நியூட்டனுடைய செகண்ட் லா படி என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் சொல்லியிருக்கு. அப்போ f இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அந்த டைமை பொறுத்து நமக்கு அந்த மொமெண்டமில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. அப்போது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு மாஸ் mv மைனஸ் mu பை t. இங்கே m வந்து காமனாக இருக்கிறதுனால அந்த m வந்து நம்ம தனியாக எடுத்துடுறோம் அடுத்த இதில். ஸோ f இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு km, ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த vயும் uயும் ஒன்றா கொண்டு வந்துடும். ஸோ km இன்ட்டு v மைனஸ் u பை t டைம். அங்கே ஹியர் இங்கே k அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டு. இந்த ப்ரொபோஷ்னல் சொல்கிறோம் இல்லையா, அதோடைய கான்ஸ்டன்ட் தான் வந்து k. அந்த k உடைய வேல்யூ வந்து 1. அதனால் எல்லா யூனிட்ஸ்லையும் k உடைய வேல்யூ வந்து ஒன்று தான். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த கேவை எடுத்துடுறோம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு v மைனஸ் u பை t. இங்கே v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, u வந்து இனிஷியல் ஸ்பீடு.
சின்ஸ் ஆக்சலரேஷன், நம்ம ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறோம். ஆக்சலரேஷன் அப்படின்றது என்னது? சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் வெலாசிட்டி. ஒரு ஸ்பீட் அதிகரிச்சுட்டே போகுது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் அப்படின்னா அதை நம்ம ஆக்சலரேஷன் சொல்கிறோம். அந்த ஆக்சலரேஷன் தான் என்ன சொல்கிறோம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், அந்த குறிப்பிட்ட டைமில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், ஸ்பீடுடைய சேஞ்சஸ். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. A is equal to V minus U by T அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த V minus U by T அந்த மேலே ஃபார்முலாவில் இருக்கிறதுல நம்ம என்ன அதை எடுத்துகிட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷனை போட்டுக்க போகிறோம். So force is equal to mass into acceleration. Then again இப்போ force is equal to mass into acceleration அப்படிங்கிற ஃபார்முலாக்கு நம்ம வந்திருக்கோம். No external force is required to maintain the motion of the body. எக்ஸ்டர்னலாக இன்னும் ஒரு ஃபோர்ஸ் தேவையா இந்த ஒரு பொருளுடைய மூமெண்ட்டுக்கு அப்படின்னா தேவையில்லை. மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் ஒரு பொருள் போயிட்டே இருக்குன்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்றாங்க அதுடைய மோஷனுக்கு. சப்போஸ் ஸ்பீட் அதிகரிக்கணும் அப்படின்னும் போது எக்ஸஸாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. when the net force acting on the body is not equal to 0, ஜீரோக்கு ஈக்குவலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செலுத்தக்கூடிய அந்த நெட் ஃபோர்ஸ், தென் டெஃபினெட்லி த வெலாசிட்டி ஆஃப் பாடி வில் சேஞ்ச். அப்போ என்ன ஆகும்? அந்த பொருளுடைய அந்த ஸ்பீட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். thus the change in the momentum takes place in the direction of the force. எந்த டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை செலுத்துகிறோமோ அந்த டைரக்ஷனில் மொமெண்டம் ஏற்படுது. மொமெண்டம்ன்றது ஒரு பொருள் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய மொமெண்ட்டை தான் வந்து நம்ம மொமெண்டம் சொல்கிறோம். the change may take place either in magnitude or in direction or in both. ஒன்று மேக்னிடியூடில் சேஞ்சஸ் ஏற்படலாம், இல்லைனா டைரக்ஷனில் சேஞ்சஸ் ஏற்படலாம், இல்லைனா ரெண்டுத்துலேயுமே சேஞ்சஸ் ஏற்படலாம். ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி. ஃபோர்ஸ் எதுக்காக நமக்கு தேவை அப்படின்னா ஒரு பொருளுடைய ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், எங்கள் மூணுமே நம்ம ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்பீடு ஆகிறத வெலாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் சொன்னால் அது வெலாசிட்டி சொல்கிறோம். அந்த வெலாசிட்டி வந்து அதிகரிக்கிறோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட டைம்லனா அது ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு ஆக்சலரேஷன் ஏற்படுறதுக்கு, அதாவது ஒரு ஸ்பீட் அதிகரிக்கிறதுக்கு, ஒரு பொருளுடைய ஸ்பீட் அதிகரிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. இன்னும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இப்போ ரவுண்டாக சுற்றிட்டுருக்கு ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் தோ த ஸ்பீடு, magnitude of velocity, even though the speed remains constant, ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஆனால் சுற்றிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். the direction of the velocity changes. அப்போ அந்த வெலாசிட்டியுடைய டைரக்ஷன் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் ரவுண்டாக சுற்றும் போது அந்த டைரக்ஷன் மாறிக்கிட்டே வரணும் இல்லையா? அதுதான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் டைரக்ஷனை பொறுத்து சேஞ்சஸ் ஏற்படுத்தும் போது அதை வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் தி ரேடியஸ் கால்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இந்த சர்க்குலர் பார்ட்டில் ஏற்படக்கூடிய டைரக்ஷனல் சேஞ்சஸ் தான் வந்து டைரக்ஷனல் சேஞ்சஸ் எங்கே ஏற்படுது அப்படின்னா ரேடியஸில் ஆக்சலரேஷனில் ஏற்படுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த ஆக்சலரேஷன் ரேடியஸில் செலுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சென்டரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். The force which produces this acceleration is called centripetal force, about which we have learned in 9th standard. So 9th standardல centripetal acceleration அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Units of force. SI unit of force is Newton. N, capital N போடுறோம், ஆனால் நியூட்டன் எழுதும்போது ஸ்மால் எண்ணில் தான் எழுதுவோம். அப்போ ஃபோர்ஸுடைய SI யூனிட் வந்து நியூட்டன். சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து அதை டைன் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினேஷன் ஆஃப் 1 நியூட்டன். ஒரு நியூட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா the amount of force required for a body of mass 1 kg produce an acceleration of 1 mass per second square. அதுதான் வந்து நம்ம ஒரு நியூட்டன் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு கேஜ், ஒரு பொருளுடைய கேஜ் வந்து 1 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 கிலோகிராமுடைய அந்த ஒரு பாடியை நகர்த்துறதுக்கு இல்லைனா அதை வந்து ஒரு ஆக்சலரேஷனில் கொண்டு வரத்துக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா 1 மீட்டர், ஒரு செகண்ட் ஸ்கொயருக்கு 1 மீட்டர் அதோடைய நகர்வு வந்து இருக்கணும். 1 மீட்டர் ஒரு பொருளை ஒரு கேஜ் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 1 மீட்டர் நகர்த்துறதுக்கு ஒரு 2 செகண்டில் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கேஜ் மாஸ் பெர் செகண்ட் ஸ்கொயர்.
டெஃபினேஷன் ஆஃப் ஒன் டைன், இங்கே டைன்னு சொல்கிறோமா, சிஜிஎஸ் சிஸ்டமில் டைன்னு சொல்கிறோமா, அந்த டைனுனா என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ பாடி ஆஃப் 1 கிராம். அங்கே நம்ம 1 கேஜ்ன்னு பார்த்தோம், நியூட்டன் சொல்லும் போது நம்ம 1 கேஜ்ன்னு பார்த்தோம். இங்கே டைனுன்னு சொல்லும் போது 1 கிராம். 1 கிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 1 சென்டிமீட்டர், ஒரு 2 செகண்டுக்கு 1 சென்டிமீட்டர் நகர்த்துறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஃபோர்ஸை தான் வந்து நம்ம டைன், 1 டைன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆல்சோ 1 நியூட்டன், ஒரு நியூட்டன் டைனில் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 10⁵ டைன். ஒரு நியூட்டன்ன்றது 10⁵ டைன். ஒன் வேர்ட்ஸில் இதை கேட்பாங்க. Unit force, the amount of force required to produce the acceleration of 1 mass per second square in a body of mass 1 kg is called unit force. ஏற்கனவே நம்ம நியூட்டன் சொன்னோம் இல்லையா, அதே தான் பாருங்கள். எவ்வளோ ஃபோர்ஸ் ஒரு 1 kg அளவு இருக்கக்கூடிய ஒரு பாடியை 1 மீட்டர், 2 செகண்டில் 1 மீட்டர் நகர்த்துறதுக்கு தேவையான ஃபோர்ஸை தான் நம்ம யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதையே தான் நம்ம 1 நியூட்டன்னு படித்தோம். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், the SI unit. In the SI system of units, gravitational unit of force is kilogram force. So gravitational சொல்லும்போது அது கிலோகிராமில் சொல்கிறோம். represented by kg F, ஃபோர்ஸுக்கு F யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ kg F. இதே சிஜிஎஸ் சிஸ்டமில் இந்த கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸை கிராம் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே கிலோகிராம் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். எஸ்ஐ யூனிட்டில் நம்ம சிஜிஎஸ் சிஸ்டமில் சொல்லும்போது கிராம் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். represented by GF, small f. 1 kilogram force is equal to 1 kilogram into 9.8 meter per second square, which is equal to 9.8 Newton. 1 gram force என்ன சொல்கிறோன்னா 1 gram into 980, அங்கே 9.8 meter சொல்கிறோம், இங்கே 980 centimeter per second square is equal to 980 dyne. இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. இம்பல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். A large force acting for a very short interval of time is called impulsive force. ஒரு இடத்துல ரொம்ப ஷார்ட்டான சமயத்தில் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். when a force F acts on a body for a period of time t, ஒரு ஃபோர்ஸ் F அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பொருள் மேலே செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், then the product of force and time is known as impulse. அப்போது அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து இம்பல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை நம்ம J அப்படிங்கிற எழுத்தால் நம்ம அதை குறிப்பிடுறோம். ஸோ இம்பல்ஸ் J is equal to force into time. எவ்வளோ ஃபோர்ஸ், எவ்வளோ டைமில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஒரு பொருள் மேலே செலுத்துகிறோம், அவ்வளோதான் இம்பல்ஸ். ஸோ J is equal to F into T by Newton second law. இப்போ நியூட்டனுடைய செகண்ட் லாவை நம்ம இங்கே அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். F is equal to force by time, refers to change. அப்போ அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நியூட்டனுடைய செகண்ட் லா படி ஃபோர்ஸ் இன்ட்டு டைமை தான் வந்து நம்ம இம்பல்ஸ் சொல்கிறோம். ஸோ இம்பல்ஸ் இம்பல்ஸும் நமக்கு இந்த நியூட்டன் செகண்ட் லாவும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தி மேக்னிடியூட் ஆஃப் தி சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அந்த மொமெண்டம் உடைய சேஞ்சும் இந்த இம்பல்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா, அந்த மொமெண்ட் தான் வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் சொல்கிறோம். ஸோ மொமெண்டமும் இந்த இம்பல்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இட்ஸ் யூனிட் இஸ் kg meter per second square per second or Newton second square இல்லை செகண்ட், அவ்வளோதான், or Newton second. Change in momentum can be achieved in two ways. இந்த momentum உடைய சேஞ்ச் வந்து ரெண்டு வகையில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா large force acting for a short period of time, நிறைய ஃபோர்ஸ் ஒரு கம்மியான நேரத்தில் நிறைய ஃபோர்ஸு செலுத்துறது, இது ஒரு மொமெண்டம். இப்படி ஒரு மொமெண்டம் சேஞ்ச் வந்து நம்ம ஏற்படுத்தலாம். இல்லைன்னா ஸ்மால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ லாங்கர் டைம், நிறைய நேரம் ஆனால் ஒரு கம்மியான ஒரு ஃபோர்ஸை செலுத்தும் போது ஏற்படக்கூடிய மூமெண்ட்ஸ், அதை வந்து இந்த ரெண்டு வகையில் நம்ம வந்து ஒரு பொருளை நகர்த்த முடியும் ஃபிக்ஸடான இடத்துலேருந்து. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சார்பர்ஸ் டு ரெடியூஸ் ஜெர்க்ஸ் வைல் மூவிங் ஆன் அன்ஈவன் ரோடு. நம்ம ரோடு சரியில்லை, ஒரு மாதிரி பள்ளம் மேடாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நமக்கு அதிகமான ஜெர்க்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்ப்ரிங்கை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷார்ட் பீரியடில் அதிகமான ஃபோர்ஸஸ் செலுத்துறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். கிரிக்கெட் விளையாடும் போது த ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வெல் கேட்சிங் த பாலை கேட்ச் பண்ணும்போது அவங்க அந்த கையை வந்து பின்னாடி இழுத்துட்டு அந்த கேட்ச் பிடிப்பாங்க. ஹி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் அ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம், நிறைய நேரத்துக்கு கம்மியான ஃபோர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க டு கேட்ச் த பால். அந்த பாலை
பிடிக்கிறதுக்காக நிறைய நேரம் ஆனால் கம்மியான ஃபோர்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரிசல்டட் இந்த லெஸ்ஸர் இம்பல்ஸ் ஆன் இஸ் ஹேண்ட். அதனால் அவங்களோட கைக்கு கம்மியான ஒரு இம்பல்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் மூவ் ஆகுது. ஸோ இம்பல்ஸ் J is equal to momentum of the body. Thanks for watching my video. Take care.